ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் சபரிமலை யாத்திரைக்கு செல்வது அனைவரும் அறிந்த ஒன்று. அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சிறப்பு சேர்க்க வேண்டும், உதட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாட்டிலிருந்து சபரிமலைக்கு செல்லுகின்ற பக்தர்களுடைய தேவைகள் அறிவதற்காக 24 மணி நேரமும் செயல்படுகின்ற காயல் வினை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலிருந்து 2 திருக்கோயில் பணியாளர்கள் சபரிமலை சீசன் முழுவதும் சபரிமலையிலே தங்கியிருந்து அவர்களுக்கு தேவைப்படுகின்ற உதவிகளை உதவுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இதுவரையில் நேற்றைக்கு நான் சபரிமலையில் இருந்தபோது அந்த தகவல் சேகரிப்பு மையத்தை அணுகி இதுவரையில் எவ்வளவு பேர் தொடர்பு கொண்டு பேசினார்கள் என்று கேட்டபொழுது 2000க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் அந்த சபரிமலை ஐயப்பன் திருக்கோயிலில் அமைக்கப்பட்டிருக்கின்ற தகவல் மையத்திலே உதவி கோரி பேசியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் முடிந்தளவு உதவி இருக்கின்றார்கள். அதேபோல் சென்னையில் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்திலும் 24 மணி நேரம் உதவுகின்ற வகையில் ஒரு தகவல் கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டு அதில் வருகின்ற கோரிக்கைகளும் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 4 ஆண்டுகளாக 40க்கும் மேற்பட்ட முறை ஐயப்பனுக்கு யாத்திரை சென்ற குருசாமிகளை சிறப்பிக்கின்ற வகையில் அவர்களுக்கு சாமி அங்கவஸ்திரம் போர்த்தி வெள்ளியிலான ஐயப்பன் டாலர் வழங்கப்பட்டு மலர் பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நல்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் ஐயப்பன் திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு உதவுகின்ற வகையில் ஏதாவது ஒரு வகையில் பிஸ்கெட்டுகள் அனுப்ப வேண்டும் என்று தேவசம் போர்டினுடைய தலைவர் அன்பிற்கினிய பிரகாஷ் அவர்கள் வைத்த கோரிக்கைக்கு ஏற்ப கடந்த ஆண்டு சுமார் 15 லட்சம் பிஸ்கெட் பாக்கெட்டுகள் அனுப்பி வைக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் கடந்த 2025 7/12 அன்று கந்தகோட்டை முருகர் கோயில் அருகிலிருந்து 5 லட்சம் பிஸ்கெட் பாக்கெட்டுகள் அனுப்பி வைக்கப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு 2வது கட்டமாக நம்முடைய அன்பிற்கினிய காளிதாஸ் சாமி அவர்கள் ஏற்பாட்டில் 5 லட்சம் பிஸ்கெட் பாக்கெட்டுகள் இன்றைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. 3வது கட்டமாக 4 அல்லது 5 தேதிகளில் இன்னொரு 5 லட்சம் பிஸ்கெட் பாக்கெட்டுகள் அனுப்புவதற்குண்டான ஏற்பாட்டை செய்து கொண்டு வருகின்றோம். இந்த ஏற்பாட்டிற்கு துறையுடைய செயலாளர் மாணிக்க வாசகம் அவர்களும், துறையுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும், இந்த துறையுடைய கூடுதல் ஆணையாளர்கள் அன்பிற்கினிய தேச மங்கையர்கரசி அவர்களும், அன்பிற்கினிய லட்சுமணன் அவர்களும், துறையினுடைய இணை ஆணையாளர் அன்பிற்கினிய முல்லை அவர்களும், சென்னை மாநகரத்தினுடைய அறங்காவலர் குழு தலைவர் அன்பிற்கினிய ரவிச்சந்திரன் அவர்களும், மற்றொரு இணை ஆணையாளர் மோகனசுந்தரம் அவர்களும், இந்த திருக்கோயிலுடைய தலைவர் அன்பிற்கினிய மோகன் அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் மனமாற தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய திருக்கோயில் வரலாற்றில் ஒரு மைல்கல் என்றால் அது திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய ஆட்சி தான் இருக்க முடியும். ஏனென்றால் இதுவரையில் 3956 திருக்கோயில்கள் குடமுழுக்கு காணப்பட்டிருக்கின்றன. 50வது திருக்கோயிலுடைய குடமுழுக்காக நம்முடைய வியாசார்பாடியில் அமைந்திருக்கின்ற பிரசித்தி பெற்ற ரவீஸ்வரர் திருக்கோயில், அந்த திருக்கோயிலுடைய சிறப்பு இன்றைக்கும் சூரிய ஒளி அந்த ஈசனின் மீது படுகின்ற ஒரு அமைப்பு அந்த திருக்கோயிலுக்கு உண்டு. திருக்கோயில் கிட்டத்தட்ட 6 அடி பள்ளத்தில் சென்று விட்டதால் இடித்து அதேபோல் பழமை மாறாமல் கட்டுவதற்குண்டான கால நேரங்கள் அதிகமாகும் என்பதால் லிஃப்டிங் முறையில் அந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுவரையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய காளிகாம்பாள் திருக்கோயிலுடைய ராஜகோபுரம் கூட லிஃப்டிங் முறையில் உயர்த்துவதற்குண்டான பணிகள் துவங்கப்பட்டிருக்கின்றன. 24 திருக்கோயில்களில் இதுவரையில் 11 திருக்கோயில்கள் இந்த லிஃப்டிங் முறையில் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் 4000வது திருக்கோயிலுடைய குடமுழுக்கு வியாசார்பாடி ரவீஸ்வரன் திருக்கோயிலில் கோலாகலமாக நடைபெற இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரையில் நிலங்களுடைய மீட்பு என்ற எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டால் சுமார் 1068 திருக்கோயில்களில் 8027 ஏக்கர் நிலப்பரப்பு சுமார் மதிப்பு 8257 கோடி அளவிற்கு
நிலங்கள் ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திருக்கோயில் நிலங்களை கண்டறிவதற்கும் நிலங்களை அடையாளப்படுத்துவதற்கும் நிலங்களை அளக்கின்ற ஒரு துறையை ஏற்படுத்தி அதற்கு ரேவர் கருவிகளை அரசே கொள்முதல் செய்து ஆட்சியாளரிடமிருந்து வருவாய்த்துறையிடமிருந்து 38 வட்டாட்சியர்களை பணி நியமனம் செய்து அவர்களுக்கு ஆண்டுதோறும் 10.5 கோடி ரூபாய் சம்பளத்தை இந்து சமய அறநிலையத்துறை வழங்கி இதுவரையில் அப்படி நிலக்கற்கள் HRNC என்று கற்கள் பதிக்கப்பட்ட எண்ணிக்கை எவ்வளவு என்றால் 2,27,311 ஏக்கர் இதுவரையில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அந்த இடங்களில் சுமார் 1,49,048 கற்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. திருக்கோயில் நிலங்களை நிச்சயமாக தொடர்ந்து எந்த திருக்கோயிலுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றது என்பதை அந்தந்த திருக்கோயிலுடைய வெப்சைட்டுகளிலே பதிவிட்டு வருகின்றோம். அப்படி அளவீடு செய்து நிலங்களை HRNC என்று கல் பதிக்கின்ற இடத்தில் அந்த திருக்கோயிலுடைய எந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம் எவ்வளவு பரப்பளவு என்பதையும் அங்கேயே பதாகைகளை வைத்திருக்கின்றோம். இறைவனுடைய சொத்துக்களை பாதுகாக்கின்ற தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்ற ஒரு அரண் யார் என்றால் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் இந்து சமய அறநிலையத்துடைய பணி தொடரும் 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 என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.